வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. ஆக தற்காப்புகளை பொறுத்தவரை நம் கை கால்களையே ஆயுதமாக மாற்றி நாம் தப்பித்துக் கொள்ள முடியும், அவற்றை பயன்படுத்தி. அதே போல் தூக்கி நாம் எறிய முடியும். அதே போல் எந்த ஒரு பொருளும் சரி உங்களுக்கு உதவும் ஆபத்துக்கான தற்காப்பிற்காக. அந்த வகையில் தூக்கி எறியும் புத்தி. உங்களுடைய இடுப்பை பயன்படுத்தி எவ்வாறு தூக்கி எறிவது எதிரியை. இதற்கும் ஆண் பெண் பேதம் கிடையாது. நீங்கள் ஒல்லியானவரோ குண்டானவரோ எங்கும் செய்யலாம் இந்த புத்தி எளிமைதான், தேவை பயிற்சி மட்டுமே. புத்தியை பாருங்கள். நேயர்களே, பார்க்க இருப்பது தூக்கி எறியும் புத்தி உங்களுடைய இடுப்பை பயன்படுத்தி. ஆக இதில் பல கோணம் உள்ளது, பல நுணுக்கம் உள்ளது. தூக்கி எறியும் வழிகள். குறிப்பாக இது தாக்கும் பொழுது தடுத்து நீங்கள் உள்ளே சென்று தூக்கி அப்படியே போட முடியும். இது உங்களுடைய இடுப்பை பயன்படுத்தி தூக்கி எறியும் ஒரு நுணுக்கம்தான். இந்த நுணுக்கத்திலேயே பல வித கோணம் உள்ளது. தூக்கி அங்கேயே எறிய முடியும், தூக்கி இடது பக்கம் தூக்கி எறிய முடியும், மேல் பக்கம் அவனை நாம் சுழற்சி அடிக்க முடியும். குறிப்பாக தாக்கும் பொழுது தடுங்கள், உள்ளே சென்று தூக்குங்கள், அங்கே வீழ்த்த முடியும். இது ஒரு விதமான தூக்கி எறியும் நுணுக்கம். அடுத்த நுணுக்கம், தாக்கும் பொழுது தடுத்து உள்ளே சென்று தூக்கி அவனை வீச முடியும். பார்க்க புதிய உத்தியே. அது எவ்வளென்றால் அவனை தூக்கி சுழற்றி எறிவது. இது ஒரு புதிய உத்திதான். பாருங்கள், இது தாக்கும் பொழுது தடுங்கள், உள்ளே செல்லுங்கள், இடுப்பை பயன்படுத்தி தூக்கி எறிய முடியும், வீச முடியும். எளிமையாக உங்கள் இடுப்பை பயன்படுத்தி. இந்த புத்திக்கு ஆண் பெண் பேதம் கிடையாது, யாரும் செய்ய முடியும். தேவை பயிற்சி மட்டுமே. பயிற்சியை பாருங்கள். இது பயிற்சிக்கான நேரம். பயிற்சி மிக அவசியம் தற்காப்பு கலைக்கு. அந்த வகையில் பெண்மணிகளோ சிறுவரோ யாரும் பயிற்சி பெற முடியும். காரணம், ஆபத்து என்பது எப்பொழுது வரலாம், எங்கும் வரலாம், யாருக்கும் வரலாம். நீங்கள் தான் அதை முறியடிக்கும் வண்ணம் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் சிறந்த பள்ளியில். அந்த வகையில் தூக்கி எறியும் புத்தி. ஓகே, நம்ம இடுப்பை பயன்படுத்தி தூக்கி எறிகிறோம். என்னன்னாக்கா, இது தாக்கும் பொழுது தடுங்க, முதல்ல கையை கீழ் நோக்கி செலுத்துங்க, உள்ளே சென்று இடுப்பை கொடுத்து நீங்கள் அவனை தூக்கி எறிய முடியும். மறுபடியும் பாருங்கள். வாங்க வாங்கம்மா. பிளாக் ஃபர்ஸ்ட். ஐ புஷ் டவுன், கீழே இருக்குங்க. Sit and push up. Oh, okay. நீங்கள் பண்ணும்போது நிற்கணும். Try again. Hey. It's okay. Push down, go inside. Hey. முயற்சி பண்ணுறீங்க, பயிற்சி வேணும். நீங்கள் வாங்க. Hey. It's hey, உள்ள போங்க. அடிங்க, தூக்க இல்லை, தூக்கணும். நீங்கள் இடுப்பை கொண்டு தூக்கும் பொழுது தான் அந்த உங்களுடைய சக்தியானது உந்தப்படும். மறுபடியும் பாருங்கள். வாங்க வாங்கம்மா. ஐ இச்சு and down go inside. wait sit properly, push up okay. So you have to, அதாவது நீங்கள் வாங்க கவனிங்க. மேலே பாருங்கள். உங்களுடைய இடுப்பை கீழிருந்து மேல் நோக்கி செலுத்த வேண்டும். அதுங்க தள்ளுங்க. உள்ளே அமர்ந்தவாறு நீங்கள் தூக்கி எறிய முடியும் எளிதாக. அதாவது கோணம் அவசியம். முயற்சி பண்ணுங்க. வாங்க. வெரி குட். இதேதான். செய்யுங்க மறுபடியும் ஒரு முறை.
ஏய் ஏய் பொறுமையா உள்ள போங்க, அமருங்க, தூக்குங்க. உட்காந்து தூக்கி மேல் செலுத்தணும். மறுபடியும் பாருங்கள், வாங்க. ஸோ இந்த புத்திக்கு ஆண் பெண் பேதமில்லை, ஒரு சிறுவனை செய்ய இயலும். ஐய் தடுங்க, தள்ளுங்க, உள்ள உட்காருங்க, தூக்குங்க. வெரி குட். பார்த்தீர்கள், பயிற்சி பெற்றுவிட்டால் யாரும் செய்ய முடியும். தேவை பயிற்சி மட்டுமே. புத்தி எளிமை தான். மறுபடியும் பாருங்கள், வாங்க வாங்கம்மா. இட்ஸ் பிளாக் யூகே புஷ் டவுன் கோ சிட் த்ரோ. அதாவது செய்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் உங்கள் பயிற்சி பெறணும், அப்போ புத்தி முழுமையாகும். ஆக அதனால இது தாக்கும் பொழுது தடுங்க, செலுத்துங்க, கீழ் நோக்கி உள்ளே சரி இடுப்பை கொண்டு எகிற வேண்டும். நிறைய புத்தியை பார்த்தீர்கள். இது நாம் இடுப்பை பயன்படுத்தி தூக்கும் விதம். அதே போல் நாம் இடுப்பை பயன்படுத்தி பல புத்திகள் உள்ளது, தூக்கி எறியும் புத்திகள். அதே போல் கையை பயன்படுத்தி, காலை பயன்படுத்தி என்று பல உள்ளது. ஆக நீங்கள் தான் பயிற்சி பெற வேண்டும் தற்காப்பு கலையை முறையான பள்ளியில் சிறந்த ஆசிரியரிடம். காரணம், நல்ல பள்ளி தான் உங்களுக்கு சிறந்த பயிற்சி அளிக்க முடியும். நீங்கள் தேர்வு செய்யும் ஒவ்வொரு ஆசிரியரும் முறையானவரா, தற்காப்பு பயிற்சி பள்ளி முறையான பயிற்சி ஆராய்ச்சி சேருங்கள், காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில். தேவை நல்ல பள்ளி சிறந்த பயிற்சி மட்டுமே.